ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. ரித்திகா இந்திராணியை எப்போயுமே இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இந்திராணிக்கு ரித்திகாவை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரித்திகா மனசில் நினைக்கிறாங்க, இனிமேட்டு எனக்கு எதிரினா அது நீ மட்டும்தான். இந்த வீட்டை மொத்தமும் நீ தானே ஆண்டுகிட்டு இருக்க. இனிமேட்டு பாரு, நான் வந்துட்டேன்ல, உனைய செல்லா காசு மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நியூஸ்ல வேற கபிலனுக்கும் பெரிய ரவுடி கும்பலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல போட்டோனுமே இதை பார்த்த இந்திராணி, உதயகுமார் இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன, நம்ம வீட்டு பையனை இப்படி அசிங்கப்படுத்தி போடுறாங்க, இதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போனா நம்ம சிவா வந்து உதயகுமார் தான் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ அங்க இருக்கிறவர், நீங்க அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு உதயகுமார் சொல்றாங்க, இல்ல எனக்கு அவரை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமாரை போயிட்டு பாக்குறாங்க. உதயாவை பார்த்ததுமே நம்ம சிவா வந்து பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. உதயகுமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நான் தான் உன்னோட அப்பான்னு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த உண்மை மட்டும் வெளியானுங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்திராணி என்னைய என்ன நினைப்பா, அது மட்டும் இல்லாம செல்வராணியும் என்னைய தப்பா நினைப்பாளே அப்படி சொல்லிட்டு உதயா வந்து ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவா அழுக உதயா வந்து, என்னப்பா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எப்படி உன்னோட அப்பாவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சிவா சொல்றாங்க, இல்ல நீங்க தான் என்னோட அப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மோதிரத்தை வச்சுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க போட்டோ, இதுதான் எங்க அம்மா, இதுதான் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உதயா வந்து நம்பவே மாட்டாரு. இல்ல நான் உன் அப்பா கிடையாது, நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவா சொல்றாங்க, இல்ல எனக்கு தெரியும், நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல உதயா வந்து பயங்கரமா ஆக்ட் பண்றாரு. நீ எனக்கு யாருன்னே தெரியாது, சரி பாவம் போனா போகுது, நீ என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு சொன்னா, என்னைய உண்மையாவே உங்க அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு உதயா வந்து சிவா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே சிவாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. இந்த மோதிரம் தான் அதுக்கான சாட்சி, இந்த மோதிரம் எங்க அப்பாவோட மோதிரம், இந்த மோதிரத்தை நீங்க போட்டிருக்கீங்கன்னா நீங்க தானே என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு உதயா சொல்றாங்க, இந்த மோதிரத்தை வச்சு எப்படி நீ முடிவு பண்ணுவ, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம சிவாவுக்கு கோவம் வந்து உதயோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. என்ன உள்ளக்க சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்துடுறாங்க. இந்திராணி வந்து சிவா அவங்க அப்பா சட்டையை பிடிச்சிருக்கிறத பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சிவா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பா சட்டையெல்லாம் பிடிச்சி என்ன கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க, இவனை முதல்ல வெளியில துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி வாட்ச்மேனை கூப்பிட்டு சிவாவை வெளியில துரத்த சொல்லிடுறாங்க. சிவாவும் இந்திராணி கிட்ட சொல்றாங்க, அக்கா நீங்க எனக்கு உண்மையிலே அக்கா, இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க, எங்க சித்தப்பா எப்படி உனக்கு அப்பா ஆக முடியும், இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட விடாத, ஒழுங்கு மரியாதையா வெளியில போ. வாட்ச்மேனை வச்சு சிவாவை வெளியில துரத்தி விட்டுறாங்க. அப்போ இந்திராணி உதயகுமார் கிட்ட கேட்கறாங்க, என்னாச்சு சித்தப்பா, எதுக்காக இவன் இப்படியெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு உதயா சொல்றாங்க, எனக்கே தெரியலம்மா, திடீர்னு வந்து என்னைய அப்பான்னு சொல்றான், இதெல்லாம் ஏன் இவன் இப்படி பண்றான்னு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி சொல்றாங்க, பணத்துக்காக இவன் இவ்வளவு கேவலமா இறங்குவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, வாங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனா இந்த இடத்துல ரித்திகா வந்து ரொம்பவே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செல்வராணி கிட்ட சொல்றாங்க, என்ன வீடு இது, இந்த வீட்டுல வேலைக்குன்னு ஒருத்தவங்க கூட இல்ல, எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனா எத்தனை பேர் கூடி நின்று வேலை செய்வாங்க தெரியுமா, பேருக்கு தான் இது பெரிய குடும்பம், ஆனா இங்க ஒருத்தரும் வேலை பார்க்கறதுக்கு லாய்க்கு இல்லைன்ற மாதிரி செல்வராணி கிட்ட திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வராங்க. இந்திராணியை பார்த்ததுமே செல்வராணி சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, கொஞ்சம் அடக்கி வாசி, இந்திராணி வந்துட்டா, இந்திராணி முன்னாடி நீ இப்படியெல்லாம் பேசணும்னா அவ சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, நான் எதுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் பயப்படணும், இதுதான் என்னோட கேரக்டர், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு நம்ம சிவா வந்து ரூம்ல உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் இப்படி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் இத்தனை வருஷம் எங்க அப்பாவை பார்க்க மாட்டேனா, அவரை கட்டிப்பிடிச்சு அழுக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் தான் உங்க பையன் சொல்லும்போது அவர் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாருன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க ரெசிக்னேஷன் லெட்டரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேட்டு எனக்கு இந்த வேலையும் வேணாம், எதுவும் வேணாம், நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு அதிகாரி கிட்ட கொடுத்துடுறாங்க. அப்போ அதிகாரியும் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை பார்த்துட்டு, என்ன சிவா எதுக்காக இந்த லெட்டரை நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு சிவா சொல்றாங்க, இனிமேட்டு என்னால ஓட முடியாது சார், சாரி, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு சிவா படுக்க
பார்க்க போயிடுறாங்க. இந்த விஷயத்த அந்த அதிகாரி அயலி கிட்ட சொல்றாங்க. அயலி எதுக்காக சிவா வந்து ரெசிக்னேஷன் லெட்டர வந்து என்கிட்ட குடுத்துட்டு போனான். இத மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. இதுக்கப்புறம் அவனால டிபார்ட்மெண்ட்ல சேரவே முடியாது. ஒரு தடவ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ட விட்டு விலகிட்டோம்னா, அடுத்தது நம்மள என்ன காரணம் சொல்லியும் சேர்க்கவே மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி அயலி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அயலி வந்து சொல்றாங்க, "எனக்கு ஒண்ணுமே புரியல சார் நீங்க சொல்றது. சிவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவன் எதுக்காக திடீர்னு இப்படி முடிவெடுத்தான்? நீங்க மட்டும் தயவு செஞ்சு அந்த லெட்டர அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நான் சிவா கிட்ட பேசி என்ன முடிவுன்னு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கிட்ட சொல்லிட்டு அயலி வந்து சிவாவை தேடி போறாங்க. சிவா வந்து ரோட்ல தனியா நடந்து போயிட்டு அவங்க அப்பா பேசினதே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அயலி சிவாவை மீட் பண்ணி பேசுறாங்க. "என்னாச்சு சிவா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்காக இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் குடுத்துட்டு போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சிவா சொல்றாங்க, "அயலி நான் ரொம்பவே மனசு நொந்து போய்க்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அப்பாவை நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அயலி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. "என்ன சிவா சொல்ற? அப்பாவை பார்த்தியா? எங்க பார்த்த? யார் அவரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவா சொல்றாங்க, "உதயகுமார் சார் தான் என்னோட அப்பா" அப்படின்னு சொன்னதுமே அயலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "என்ன சிவா சொல்ற? இந்த விஷயத்த அவர்கிட்ட நீ சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு சிவா சொல்றாங்க, "நான் அவர்கிட்ட போயிட்டு நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காமிச்சேன். ஆனா அவர் வந்து நீ என் பையனே கிடையாது, நான் உன் அப்பாவே கிடையாது, எதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டு என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் தப்பு தப்பா பேசிட்டாரு அயலி. அதனால எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு" அப்படி சொல்லிட்டு அயலியை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காரு சிவா. இதெல்லாம் கேட்ட அயலிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அயலி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. "சிவா நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம 2 பேருமே அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் என் தங்கச்சி வாழ்க்கையை என்னால காப்பாத்த முடியும். உங்க அப்பா உதயகுமார்ன்ற உண்மைய எல்லாத்துக்குமே நீ நிரூபிக்க முடியும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்றாங்க. இத கேட்ட சிவாவும், "என்ன ஐடியா சொல்லு அயலி, நான் அதுபடியே நான் செய்றேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அயலி சொல்றாங்க, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொன்னதுமே சிவாவுக்கு பயங்கர சந்தோஷம். "என்ன அயலி சொல்ற?" "ஆமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் கபிலன், வர்மா இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எங்க அம்மா மேல விழுந்த பழிய அந்த வர்மாவை வச்சு தான் என்னால துடைக்க முடியும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து அந்த வீட்டுக்குள்ள நம்ம 2 பேரும் போணும். உங்க அப்பா உதயகுமார் தான் அப்படிங்கிற உண்மைய நீ எல்லாருக்குமே நிரூபிக்கணும். அதுக்கு நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்றாங்க. இதுல செம ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம அயலி, சிவா இவங்க 2 பேருமே கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. அப்போ நம்ம சிவா தான் உதயகுமாரோட பையன், இந்திராணியோட தம்பி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வரும். இப்போ அயலி, சிவா இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா, நம்ம ரித்விகாக்கு போட்டியா நம்ம அயலி தான் இருப்பாங்க. ரித்விகா என்ன ஆட்டம் ஆடுறாங்க, இந்திராணி பாவம் இந்திராணிய ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க. பட் இப்போ நம்ம அயலி இருக்கிறனால நம்ம ரித்விகானால கண்டிப்பா இந்திராணிய அசிங்கப்படுத்த முடியாது. இப்படி ஒரு சம்பவத்த இவ்ளோ சீக்கிரம் நடத்துவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. டக்கு டக்குன்னு இந்த மாரி விஷயம்லாம் தெரிய வைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ சிவாவுக்கு மட்டும் அவங்க அப்பா உதயகுமார் தான் அப்படிங்கிற விஷயத்த 2, 3 மாசத்துக்கு இழுக்காம சீக்கிரமாவே தெரிய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அயலி அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா போயிட்டானா, கண்டிப்பா இந்திராணி, அயலி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வீட்ட நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்போ ரித்விகா கண்ட கனவு எல்லாமே காத்துல கரைஞ்சு போயிடும். இப்போ ரித்விகா வேணா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் நம்ம அயலி வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா ரித்விகாவோட ஆட்டம் அங்க செல்லவே செல்லாது. இனிமேட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அயலி எப்படியெல்லாம் கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.